அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு மேடம். அர்ஜுன் கிட்ட சூப்பர் பிசினஸ் டேலண்ட் இருக்கு. அவரும் இள ரத்தம், அவரும் நிறைய சாதிக்கணும் துடிக்கிறாரு. ஆனா என் மாமா நலன் அவர் ஓல்ட் ஸ்கூல் ஆயிட்டாரு. அவர் பிசினஸ் ஐடியாஸ் எல்லாம் அறுத பழசாயிடுச்சு. பழைய பஞ்சாங்கமா இருக்காரு மேடம். இனிமே என் மாமா கம்பெனில டெவலப் ஆகவே முடியாது மேடம். சான்ஸே இல்ல. இந்த ராஸ்கல் என்னத்த சொல்லி செல்வநாயகியை கவர் பண்றான்னு தெரியலையே. அவனை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னா செல்வநாயகி கிட்ட பலமா ஜால்ரா போடுறானே. கரெக்ட், யூ கரெக்ட் சஞ்சய். இன்னொரு விஷயம் மேடம், நான் அர்ஜுன் கூட இருந்தா அது நிறைய பேருக்கு பயத்தை கொடுக்கும். அர்ஜுனுக்கு இப்ப நான் கூட இருக்கிறது நல்லது. என் நலன் மாமாவோட பிசினஸ் தந்திரங்கள் எல்லாம் நான் அர்ஜுனுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். குட், வெரி குட் சஞ்சய். ஏன்பா சஞ்சய், நலன் சார் உனக்கு மாமாவா இருக்கலாம். திடீர்னு நீ அவர் கூட சண்டையும் போட்டிருக்கலாம். அப்புறம் ஒண்ணு கூட சேர்ந்துக்கலாம்ப்பா. ஆனா அவர் எங்க சம்பந்திங்கிறத நீயும் மறந்துடாத. ஐயோ, நான் மறக்கல சார். இல்லப்பா, உன் பேச்சையெல்லாம் பார்த்தா சம்பந்திக்கும் எங்களுக்கும் நடுவுல ஏதாவது மூட்டி விட்டுருவியோன்னு பயமா இருக்கு. இந்த பாருப்பா, எங்களுக்குள்ள எந்த சங்கடமும் வராம பாத்துக்க. உனக்கு பெரிய புண்ணியமா போகும். சாச்சா, என்னால உங்க குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் சங்கடமும் வராது சார். அதுக்கு நான் கேரண்டி. என்ன மேடம் சார் இப்படி பயப்படுறாரு? இது பயம் இல்லப்பா, முன்னெச்சரிக்கை. அவர் எப்பவுமே அப்படிதான். நீ அர்ஜுனுக்கு பக்கபலமா இரு, பாத்துக்கலாம். ஓகே மேடம். சரி. அத்தை, சத்யா, சீக்கிரம் அந்த பிசினஸ் டாக்குமெண்ட்ஸ்ல எடுத்து கொடு. என் நியூ பாஸ் அர்ஜுன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஏய், என்னடி இது? இப்பதானே சஞ்சய ஜெயிலுக்கு அனுப்பணும், அதுக்குள்ள அவன் வெளியில வந்து உன் குடும்பத்துல இவ்வளவு குழப்பம் பண்ணிட்டானா? அவன் என்ன பத்தின ரகசியத்தை அர்ஜுன் கிட்ட சொல்ல மாட்டான். அதிகமா பணம் கேட்டு மிரட்டுவான்னு நினைச்சிட்டேன்டி. நிஜமாவே அர்ஜுன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவான்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லடி. உன் தலையில நீயே மண்ணலி போட்டுக்கிட்டடி. இதுக்குதான் நான் அன்னைக்கே அவ்வளவு தடவை சொன்னேன், இந்த சஞ்சய் விஷயத்த நலன் சார் கிட்ட சொல்லிடுன்னு. இல்ல கல்யாணி, சஞ்சய் திருந்திட்டான்னு நம்பி அவங்க அவனை பொங்கல் விழாக்கு கூட்டிட்டு வந்தாங்க. நான் அவங்க சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாமேன்னு நினைச்சேன். அப்படி ஒரு பொய்யான நம்பிக்கை சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம் சத்யா? அது அவங்களை ஏமாத்துறதுக்கு சமம் தானே. பொங்கல் ஃபங்க்ஷன்ல அவன் உன்னை பணம் கேட்டு மிரட்டினப்பவே நீ நலன் சார் கிட்ட இதை சொல்லியிருந்தா அன்னைக்கே அவர் அவனுக்கு ஒரு முடிவை கட்டியிருப்பாரே. அந்த வாய்ப்பை நீ தவற விட்டுட்டியே. நான் சஞ்சய் இவ்வளவு சீக்கிரம் ஜெயில இருந்து பெயில வெளியே வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லடி. அவனுக்கு 6 மாசம் தண்டனை கிடைச்சது. அதுக்குள்ள அர்ஜுன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடலான்னு தான் நினைச்சேன். இப்ப பாரு, விஷயத்தை முத்த விட்டுட்டு அது உனக்கே விஷமாயிடுச்சு. எப்படி வந்து உன்னை மிரட்டி உன் நிம்மதி சந்தோஷம் உன் வாழ்க்கையே கெடுத்துட்டான் பாரு. அர்ஜுனே இப்ப உனக்கு விரோதி ஆயிட்டாரேடி. ஆமாண்டி, என்ன பார்த்தாலே வெறுக்கிறாரு. அந்த அளவுக்கு அவர் மனசுல ஆழமா காயப்பட்டிருக்கு. இந்த விஷயத்த நான் பக்குவமா சொல்லியிருந்தா அர்ஜுனுக்கு இது தப்பாவே தெரிஞ்சிருக்காது. எனக்கு நிச்சயம் சப்போர்ட் பண்ணிருந்திருப்பாரு. ஆனா அந்த சஞ்சய் கண்ணதையே சொல்லி அவர் மனச கலைச்சிட்டாண்டி. இது டோட்டலாவே ஏன் தப்புதான். இப்ப ஃபீல் பண்ணி என்னடி பிரயோஜனம்? நான் சொல்றேன், இப்பவும் விஷயம் கை மீறி போகல. உன் மாமா ராஜசேகருக்கு தான் உன்னை பத்தி எல்லா உண்மையும் ரகசியமும் தெரியும்ல. அவரை வச்சு அர்ஜுன் கிட்ட பேசவை. ஒருவேளை அப்பா சொன்னா புள்ள மனசு மாறும்ல. இந்த சான்ஸையாச்சு பயன்படுத்திக்கோடி ப்ளீஸ். இப்ப எப்படி சொல்லுவேன்? இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும், வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அர்ஜுன் என்கிட்ட சொல்லியிருக்கான். அட்லீஸ்ட் இந்த விஷயத்திலேயாவது நான் அவனுக்கு உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பைத்தியம், அதுவும் இது ஒண்ணும் இல்லடி. உன் மாமாவுக்கே இனிமேதான் நீ ரகசியத்தை சொல்லவே போற. அப்படின்னா அது வேற விஷயம். அவருக்கு தான் ஏற்கனவே எல்லா ரகசியமும் தெரியுமே. நீ விஷயத்தை அவர்கிட்ட கொண்டு போ சத்யா. அவரு பக்குவமா அர்ஜுன டீல் பண்ணுவாரு. அர்ஜுனுக்கு ஏற்கனவே என் மேல நம்பிக்கை போயிடுச்சு. அவன் கடைசியா சொன்ன விஷயத்தையும் நான் உடைச்சிட்டேன்னா
அவனுக்கு என் மேல சுத்தமா நம்பிக்கையே போயிடும். இது உன் வாழ்க்கை சத்யா. அர்ஜுன் கிட்ட உன் மாமா பேசுறதுனால ஒண்ணும் ஆயிடாது. அர்ஜுனுக்கு அவங்க அப்பா மேல நல்ல மரியாதை இருக்கு. ப்ளீஸ் உன் மாமா கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போடி. இல்ல கல்யாணி, என்ன நடந்தாலும் சரி, நான் அர்ஜுனுக்கு நிறைய துரோகம் பண்ணிருக்கேன். அவன்கிட்ட நான் எப்பவோ உண்மையை சொல்லிருக்கணும். அப்படி சொல்லிருந்தா சஞ்சய் இத சொல்லும் போது அர்ஜுனே அவனை அடிச்சு ஓட விட்டுருப்பாரு. சொல்லாம இருந்தது ஏன் தப்பு? அதுக்கு பிராயச்சித்தமா நான் இந்த ஒரு தடவையாவது அர்ஜுன் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாத்தணும். என்ன நடந்தாலும் நான் இத மாமா கிட்ட சொல்ல போறதில்ல. சத்யா, நீ ரொம்ப தப்பு பண்ற சத்யா. இல்ல, அர்ஜுன் கிட்ட இத்தனை நாளா நான் சொல்லாம இருந்ததுதான் தப்பு. இப்ப நான் செய்யறதுதான் சரி. ஐயோ, உனக்கு இதுக்கு மேல நான் எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த பிரச்சனையை விட்டுறேன், நான் டீல் பண்ணிக்கிறேன். நான் அப்பா அம்மாவை பார்க்க போறேன். அவங்கள பார்த்தா அவங்க கிட்ட பேசினா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா வச்சிருக்குண்டே. சரி வா, நானே உன்னை டிராப் பண்ணிட்டு போறேன். அம்மா வா ராஜா, வா 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 வா, உள்ள வா உள்ள வா. உட்காரு கண்ணே, உட்காரு. என்னம்மா இந்த ராத்திரி நேரத்துல வந்திருக்க? இந்த பக்கம் வந்தேன்ப்பா, அதான் அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். மடி, என்ன கண்ணே ஒரு மாதிரி டல்லா இருக்க? பழைய உற்சாகம் சந்தோஷம் எதுவும் முகத்துல காணுமே. ஒண்ணும் இல்லப்பா, காலையில இருந்து ஒரே அலைச்சல். அம்மா, உன் முகத்துல இருக்கிற சோகத்தை பார்த்தா அலைச்சல் மாதிரி தெரியலையே. சரி சரி, அது போட்டோம். மாப்பிள்ளை விஷயம் என்னமாச்சு? எது கேக்குறீங்கப்பா? அதாம்மா, நலன் பொண்ணு நீயா ஆர்த்தியான்னு சொல்லி சந்தேகப்பட்டார்ல. ஆர்த்தி சாமர்த்தியமா நீதான் நலன் பொண்ணுன்னு சொல்லி அவ கூட புத்திசாலித்தனமா சமாளிச்சால. அதுக்கப்புறம் அதை பத்தி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கல. மடி, என்னடா கண்ணு, அப்பா கேட்டுக்கிட்டே இருக்க, நீ ஒன்னும் சொல்லாம சைலண்டா இருக்க. அப்புறம் அவரு அத பத்தி பேசலப்பா. சரி, ஒருவேளை ஆர்த்தி சொன்னதை அப்படியே நம்பிட்டார் போல இருக்கு. பரவாயில்லம்மா, அதை அப்படியே விட்டுரு.